அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது நாள் வரைக்கும் விதவிதமான விஜய் ரசிகைகளை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஜய் ரசிகை வந்துட்டு ஒரு வித்தியாசமாக தான் இருக்காங்க. நம்ம இது நாள் வரைக்கும் ரொம்ப மோசமான கேட்டகரியிலலாம் பார்த்துருப்போம். எனக்கு என் ஹஸ்பண்டை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், கி 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 அப்படின்னு ஒரு பெண்மணி சிரித்தாங்க. ரெண்டாவது, எங்கள் விஜயண்ணனுக்கு நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு ஒரு விஜய் ரசிகையை சொன்னாங்க. இன்னும் பலவிதமான இந்த மாதிரி பேசின நபர்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் இப்போ ஒரு விஜய் ரசிகை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை எப்படி அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க ஒரு விதமாக பேசுகிறாங்க. அதை பார்த்த உடனே தான் தோணுச்சு, நம்மெல்லாம் வாழ்கிறது என்னடா வாழ்க்கை, இந்த மாதிரி வாழணுண்டா, இப்படி ஒரு பறந்து விரிந்த மனநிலை இருக்கணும்டா அப்படின்னு எனக்கு தோணலை. சும்மா சொல்கிறேன் ஒரு பேச்சு. முதல்ல அந்த பெண் அணில் சிங்க பெண், அந்த பெண் என்ன பேசுகிறாங்கன்றதை பாருங்கள். ஐயோ தலை சுற்றிடும். அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ், 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, இதயம் பலவீனமானவங்க இந்த காணொலியை பார்க்காதீங்க. விஜய் எல்லாத்தையும் காப்பாதாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரு தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் யாரையா சொல்ல முடியுமா? நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவரால் முடியுதுன்றதுனால 2 வச்சுட்டு இருக்காரு. அவரால் முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சுன்னு சமாளிக்கிறாருல்ல. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. நாட்டுல யாரு ஒழுங்கா இருக்காங்க, அவரு மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு இல்ல. நல்லதொரு குடும்பம், நல்லதொரு குடும்பம், நல்லதொரு குடும்பம் கண்டேன் என் வாழ்வில். இல்லை, யாரோ ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில், அவங்க செய்கிற தவறுகளை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க பாருங்கள். தன்னுடைய இணையரையே பொதுவெளியில் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு நடிகரை நல்லவர்னு சொல்கிறதுக்காக தன்னுடைய சொந்த இணையரை அசிங்கப்படுத்துகிறாங்க பொதுவெளியில். முதல்ல எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இந்த மைக் எடுத்து நீட்டுறாங்கல்ல, இவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவாக பேசுகிறவங்க கிட்டலாம் மைக்கை நீட்ட மாட்டாங்களா? நீட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் இங்கே தானே இருக்குது. கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். அறிவாக பேசுகிறவங்க பேசுகிறத பார்த்தா இந்த மக்கள் யார் தாங்க பார்க்குறா? இந்த மாதிரி பேசுகிறவங்க பார்த்தா தானே இந்த மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க. இதே மாதிரியே தானே இருக்காங்க நிறைய பேர், இதே மாதிரி பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்க. அதுவும் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், அவங்க புருஷனும் அப்படி தான் இருக்காராம், 2-3 வச்சுருக்காராம், இன்னும் 2-3 வச்சுக்கிட்டா கூட அது அவருடைய திறமைங்க. அவரால் முடிஞ்சதுன்னா அவர் வச்சுருப்பாருங்க, அதில் என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி. ஐயோ ஐயோ ஐயோ, கட்டுப்பாடற்ற ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் பப்ளிக்லாம் இப்படிலாம் பேசுகிறதுக்கான ஒரு இது வந்துருச்சு இல்லை. டிஸ்கஸ்டிங், அருவருப்பாக இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா. உண்மையிலேயே நம்ம பார்த்துட்டு சும்மா சிரிச்சுட்டு காமெடியாக கடந்து போகிறதுக்கு மட்டும் இல்லை, உண்மையிலேயே அருவருப்பின் உச்சம். நம்ம இவங்க இருக்கிற திசை பக்கம் கூட நம்ம எல்லாம் திரும்பி பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவங்களெல்லாம் கண்ணில் கூட நம்ம பார்த்துடக்கூடாது. நம்ம கண்ணுக்கு ஒரு அழுக்கு, நம்ம கண்ணுக்கு ஒரு இது, அவங்களெல்லாம் பார்க்குறதே ஒரு இது மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ மோசமான கருத்து இது. எப்படி பொது வெளியில் இப்படிலாம் பேசுகிறதுக்கு இவங்களெல்லாம் முடியுது? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேசுகிற இவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாக நம்ம எதுவும் பேசுகிறக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு என்ன கண்ணியம் இருக்குது, இவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. உண்மையிலேயே ரொம்ப வி ஆர் டூம்டு. தமிழ்நாடு முடிச்சு விட்டுட்டாங்க தமிழ்நாட்டை. அஃபேரில் இருக்கிறதெல்லாம் நார்மல்ன்ற பேரில் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க கைஸ். அவ்வளோதான். இனிமேல் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்மளாம் வாழணும். யாராவது உங்களுடைய இணையர் விஜய் ரசிகர் இல்லைனா விஜய் ரசிகை அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அஃபேர்லாம் நார்மல்னு கூட நினைக்கக்கூடிய ஆட்களாக கூட இருக்கலாம். இப்போ இவங்க பேசுனாங்கல்ல, என்னுடைய புருஷன் எப்படி வேணால் இருந்துக்கலாம், அது மாதிரி திறமை இருக்கிறவங்க எவ்வளோ பேருனாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இப்போ இதே ஒரு பெண் சொன்னால் இந்த சமூகம் ஏற்றுக்குமா? ஒரு பெண் திறமை இருந்தால் எத்தனை பேர் கூட வேணால் பழக்கம் வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னால் இந்த சமூகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அப்படின்னா அப்போது அதை பெண்களே இதை சப்போர்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ இது பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி தான். ஆண்கள் மட்டும் எத்தனை பேர் கூட வேணா இருக்கலாம், அதுக்கு பேர் திறமை. அப்படின்னா பெண்கள் மட்டும் எத்தனை பேர் கூட வேணா இருக்கலாம் அப்படின்றது அதை எப்படி கொச்சைப்படுத்துது இந்த சமூகம்? அப்படின்னா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஒன்று அப்படி யோசிக்கணும், ஒன்று இதெல்லாம் தவறு
ஆணோ பெண்ணோ இது தவறுன்னு யோசிக்கணும். இல்லையா எல்லாருமே இப்படி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் இவங்க வந்து ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டீரியோ டைப்ஸு, பேட்ரியார்கி எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறதாம பெண்களே பெண்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. இவங்களுக்கே தெரியாமல் இவங்களே இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அவ்வளோதான். இவங்க இப்போ இப்படி சொல்கிறாங்கல்ல, இவங்களுடைய கணவர் வந்து எத்தனை பேரை வச்சுருந்தாலும் அது வந்து ஒரு அவருடைய திறமை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவங்க சொன்னால் இவங்களுடைய கணவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? அப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னா நல்லது ஒரு குடும்பம், சூப்பரான குடும்பம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இவங்களுடைய கணவரால் இவங்க பண்ணுறதை அக்செப்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கு இந்த பகுத்தறிவு, இந்த சிந்தனை இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் யார் செய்தாலும் தவறு. இந்த அஃபேர் வச்சுருக்கிறதெல்லாம் நார்மலே கிடையாது. அது முதல்ல ஒரு மிகப்பெரிய குற்றம், அது தவறு. ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய இணையர் வந்து நம்மளை நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு துரோகம் பண்ணுறதே முதல்ல மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, அவங்களுடைய உடல், அன்பு, அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை ஏமாத்துறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, அது மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமையை எப்படி தான் இவங்கெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சீரியஸ்லி புரியலை. அப்படியே நார்மலைஸ் பண்ணினாலும் இவங்க எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணலாம்ல. அது பெண் பண்ணினாலும் சரி, ஆண் பண்ணினாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போன்னு சொன்னால் ஓகே. எல்லாரும் அது பண்ணுறது திறமை, இந்த மாதிரி வச்சுருக்கிறது அவங்களால முடியவங்க வச்சுக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல. அது என்ன, ஒரு ஆண் வச்சுக்கிட்டது மட்டும் அது ஒரு திறமையாகுது, பெண் வச்சுக்கிட்டால் மட்டும் அது வந்து குற்றமாயிருது. அது எப்படி? அப்போது ஒழுக்கம் இல்லாத ஒரு நபரை ஆதரிப்பதற்காக இவங்கெல்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாங்க. இவங்க ஒரு பெண், இவங்களே பெண்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, இவங்களுடைய இணையருக்கு எதிராகவே பேசுகிறாங்க, இணையரையே கொச்சப்படுத்துகிறாங்க. ஆகவே ஒரு நடிகரை நம்மளுக்கு பிடிக்குன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாங்கன்னு பாருங்கள் இந்த மக்கள். அதுலேயும் குறிப்பாக பெண் அணில்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கன்னு பாருங்கள். எங்களுக்கு எங்கள் புருஷனோட விஜய் தான் பிடிக்குன்றாங்க, அங்கேயே வந்து அவங்களுடைய இணையரே அவங்க வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இணையருக்கு இதை பார்க்குறப்போ எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி சிந்தனையே இல்லை. அது ஹர்ட் ஆகும்ல, அது தப்பாக இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு தோணலை. ஒரு நடிகரை நமக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்டை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிறது அது ஒரு பெருமையா? அது எவ்வளோ ஹஸ்பண்டை கேவலப்படுத்துறது. அது நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், விட்டா பொண்டாட்டியாக கூட இருப்போம்னு சொல்கிறது பெருமையா? கேவலம், கேவலம், அநாகரிகம். இதெல்லாம் பெருமைன்னு நினச்சி சுற்றுறாங்க, பெருமைன்னு நினச்சி வாழ்கிறாங்க இப்படிலாம் பேசுகிறத. அதனால தான் சொல்கிறோம், இவங்களுடைய மனநிலையெல்லாம் செக் பண்ணணும். ஏதாவது மனநோய் இருக்கா, இதை விட்டு வெளியே வந்துருங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் ஒரு மனநோய். நீங்கள் வந்து உங்கள் இணையரை நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க, ஒரு நடிகரை உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக என்னன்னாலும் பேசுகிறீங்க, உங்களே நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க, உங்களை நீங்கள் தப்பாக கேவலமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க இந்த பொது சமூகத்துக்கு. அந்த வகையில் பார்க்குறப்போ நீங்கள்லாம் மனநோய் பிடிச்சி போயிருக்கீங்க. இதை விட்டு வெளியே வந்துருங்கன்னு நம்ம அதுக்காக தான் சொல்கிறோம். இது ஒரு சுத்த மனநோய். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அஃபேர் வச்சுருக்காங்க யாராவது அப்படின்னா நம்மலாம் கேவலமாக பார்ப்போம். இந்த சமூகத்திலேருந்தே அவங்களெல்லாம் புறக்கணித்து வச்சுருவோம். சி, இதெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு சமூகத்திலேயே உயர்ந்த பொறுப்புகள், யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், மக்களையெல்லாம் ஆள்றதுக்கான ஒரு இடத்துல கூட கொண்டு போய் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காக வந்து பேசுகிறாங்க இப்படியெல்லாம். முன்னாடியெல்லாம் வந்து அந்த அஃபேரில் இருக்கக்கூடிய நபரே அவ்வளோ கேவலமாக பார்ப்போம் அப்படின்னா இந்த அஃபேரெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறவங்கள எவ்வளோ கேவலமாக பார்த்துருவோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அஃபேரில் இருக்கிறவங்களும் சுதந்திரமாக நடமாடுறாங்க, சுதந்திரமாக ஃபோட்டோஸ் போடுறாங்க, அப்படியே வந்து ஓப்பனாகவே எல்லாத்தையும் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு உயரிய பொறுப்புகள் சமூகத்தில். இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதும் ஒரு கும்பல் வந்து பேசுகிறாங்க, வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட கேவலம் இல்லாமல், கூச்சநாச்சம் இல்லாமல். அப்போனா என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளே மாதிரி இந்த விஷயங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. பெரும்பான்மையான சமூகம் இதெல்லாம் நார்மலாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க தோணுது. ஏன்னா இவங்களாலாம் எப்படி பப்ளிக்காக வந்து பேச முடியுது, எப்படி இதெல்லாம் அவங்க ஒரு ஒரு கருத்து மண்ணாங்கட்டின்னு இவங்கெல்லாம் எப்படி சொல்ல முடியுது, எப்படி பகிர்ந்துக்க முடியுது, இவங்க இதெல்லாம் எப்படி தைரியமாக சொல்கிறாங்க? கேவலமாக இருக்காது? வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டுக்கார 4 பேர் ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஒரு மாதிரி அவங்களெல்லாம் சமூகத்தை விட்டே புறக்கணித்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது நார்மலாக தான் தோணுது. 4 பேர் கேவலமாக பார்த்தா, ஐயே என்ன இந்த பொம்பளை இப்படிலாம் பேசியிருக்குச்சு அப்படின்லாம் பார்த்தாக்கா தான் இவங்களுக்குலாம் வந்து ஐயோ நம்ம ஏதோ தப்பாக சொல்லியிருக்கோமோ, அப்போ இது தப்போ, இது சரியில்லையோ அப்படின்ட்டுலாம் இனிமேலாவது தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் யாருமே அப்படி இல்லை. யாரையுமே ஒரு மாதிரியாக இவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கலை. இவங்கெல்லாம் சமூகத்துக்குள்ளே வந்து இவங்கெல்லாம் ரொம்ப நார்மலாக நடமாடுறதுனால தான் இதை பார்த்து இன்னும் 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஆமாம் தான், சரிதான், இல்லை கரெக்டு தான். நீங்கள் என்னங்க இவங்களையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறத விடுங்க, அங்கே இருக்கார்ல ஒருத்தர் மேலே அவரையே யாரும் ஒதுக்கி வைக்கலை. ஒதுக்கி வச்சுருந்தா அவரெல்லாம் அங்கே போய் உட்காந்துருப்பாரா மேலே? அவரையே ஒதுக்கி வைக்காத இந்த சமூகம் சாதாரண மக்கள் இந்த மாதிரி பேசுகிறவங்கள எப்படி ஒதுக்கி வைக்கும்? வாய்ப்பே இல்லை. அதான் சொல்கிறேன், வி ஆர் டூம்டு. தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு.
இங்கேருந்து இனிமேல் எந்திரிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த தாவேக்க ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள், விஜய் ரசிகைகள் போன்ற கேவலமான கேடுகட்ட பிறவிகளை நம்மளால் உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் பார்க்க முடியாது. அவ்வளோ கேடுகட்ட பிறவிகள். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் திறமைக்கு ஏற்ற பரிசு அப்படின்னு ஆயிடுச்சு. திறமை சி கருமம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதெல்லாம் தவறுன்னு புரிஞ்சுக்காத இந்த சமூகம் ஒரு நாள் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை தன்னுடைய கலாச்சாரமாகவே மாற்றிவிடும். இது நம்மளுடைய கலாச்சாரம், இது நம்மளுடைய வாழ்க்கை, இது நம்மளுடைய வாழ்வியல், இது நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டே மாற்றிடும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஊரை விட்டு ஓடிடணும்டா சாமி. நம்மளாம் எதுக்கு இருந்து பேசுகிறோன்னே தெரியல. ஏன் நம்ம இப்படி பேசுகிறதுக்கே வழக்கு பதிவு பண்ணி கூட உள்ளே வச்சுருவாங்க. நம்மளை ஏன்டா இதை பற்றிலாம் பேசணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய மைண்டு போயிடும். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலை, இதெல்லாம் திருந்தலை, இதெல்லாம் திருத்தப்படலை அப்படின்னா இது ஒரு நாள் நம்மளுடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரமாகவே மாறும். எல்லோரும் காரி துப்புவாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரெல்லாம் இப்படி பப்ளிக்காகவே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நாட்டில், இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பார்ப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் எந்த நாட்டிலையும் நடக்காது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னாவே குறுகி குனிஞ்சு தான் தெரிவாங்க. ஆனால் இங்கே மட்டும் அப்படியே வெளிப்படையாக சுற்றுறாங்க, வெளிப்படையாகவே அதை ஆதரிக்கிறாங்க, வெளிப்படையாகவே ஆதரித்து பேசுகிறாங்க. உண்மையிலே இங்கே இருக்கணுமா வேண்டாமான்னு தான் தோணுது. இங்கே இருக்கவே பிடிக்கலை. இந்த மாதிரி ஆட்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோன்றதே என்னால் சகிக்கவே முடியலை. கேவலமாக இருக்குடா. இந்த பெண் இப்படி பேசுனாங்கல்ல, இவங்கள மாதிரிப்பட்ட தொண்டர்கள் தாவேக்காவுக்கு இருக்கும் வரை விஜய் அவர்களை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அடித்து சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. இவங்கள்லாம் தான் முதுகெலும்பு விஜய் அவர்களுக்கு. இவங்க எல்லாரும் தான் அவருடைய பில்லர்ஸ், ஸ்ட்ராங்கான தூண்கள். இதுதான் மாற்றம், தமிழ்நாட்டில் நிகழ்ந்த மாற்றம். மக்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிறதெல்லாம் நார்மல்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் கேவலம், ஒரு தப்பான விஷயம்னு கூட பார்க்கறதுக்கான மனநிலையோ சிந்தனையோ மக்கள்கிட்ட நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா ஓட்டு போட்டிருக்காங்கல்ல போய் 34%. 34. இப்போ நீங்கள் ரோட்டில் நீங்கள் ஒரு 100 பேரை பார்க்குறீங்கன்னா அந்த 100ல் ஒரு 34 பேர் இந்த மனநிலையில் தான் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படிங்க, நீங்கள் என்னங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நார்மலாகி ரொம்ப நாளாச்சு. நம்ம தான் வேறு ஏதோ உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்து இவங்க ஒரு பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பையன் இவங்க சொல்கிற மாதிரி திறமைக்கு ஏற்ற பரிசு, அவர் திறமைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேரானாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுப்பாங்களா? மேபி ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குங்க. அதான் சர்வசாதாரணமாகிடுச்சு. நமக்கு தான் இப்படிலாம் வித்தியாசமாக நம்ம இப்படி ஒரு கேள்வி எழுப்புவோம், அப்படி ஒரு கேள்வி எழுப்புவோம், மடக்கிடுவோம் இவங்களை அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்கெல்லாம் மடங்க மாட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் அது திறமைக்கேற்ற பரிசுப்பா, திறமை இருக்க வச்சுக்கிறான், உனக்கு என்ன, உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு கேட்டுருவேன். அடப்பாவீங்களா பொறாமையா அப்படின்ற மாதிரி நமக்கு கேவலமாக இருக்கும். கேவலம். இவங்க கிட்ட நம்ம இப்படி மடக்கி அப்படி வரலாம், இப்படி சொன்னாலாவது அப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவங்க நம்மளை தான் மடக்கி வேறு விதமாக கேள்வி கேட்டு நம்மளை ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போக வச்சுறாங்க. அதனால் இவங்க கிட்டலாம் பேசாமல் இருக்கிறதே நல்லது. அரசியல் பேசுகிறதில்ல, பேசுகிறவே கூடாது. இந்த விஜய் ரசிகர்கள் கிட்டலாம் கேடுகட்ட பிறவிகள். இவங்களெல்லாம் தற்குறிகள்னு சொன்னால் விஜய் அவர்கள் கொந்தளிக்கிறார். தற்குறிகளா, மக்களையெல்லாம் தற்குறிகள்னு சொல்கிறீங்க, தற்குறிகளா அப்படின்றார். இவங்களெல்லாம் பின்ன எப்படிங்க சொல்கிறது? அறிவாளிகள்னு சொல்லணுமா, தெளிவான மக்கள்னு சொல்லணுமா, இல்லை எப்படி தான் சொல்கிறது, என்ன தான் சொல்கிறது? விஜய் அவர்களே அந்த வார்த்தையை சொல்லிட்டா நல்லாயிருக்கும். அவரே டேஷ் போட்டு தான் பேசுகிறார். டேஷ் நல்லா வச்சு வகுந்து விடுங்கன்றார் அவர். அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது? ஐயோ 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 ஐயோ, இந்த கும்பல், இந்த கட்சி தலைவர், இதெல்லாம் இந்த எக்கோசிஸ்டம், இந்த ஒட்டுமொத்த கும்பலையும் பார்க்குறப்போவே ஐயோ, இப்போவே நம்ம எங்கேயாவது வேற எங்கேயாவது ஓடி போய் வாழ்ந்துட மாட்டோமா? இந்த ஊரே வேணாண்டா, இந்த ஊரும் வேணாம், ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்படுறோம். ஓ மை பியூட்டிஃபுல் தமிழ்நாடு, அருமை. தமிழ்நாட்டை பற்றி யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்கங்க நமக்கு. வேற யார்? நாங்கள் தான். தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம், தமிழ்நாடு ஒரு அறிவார்ந்த மாநிலம், தமிழ்நாடு சிந்திக்கும் மாநிலம், தமிழ்நாடு ஒரு அது எல்லாம் பயங்கரமாக சொல்லி தந்திருக்காங்க. கடைசியில் பார்த்தா இருக்கிறதுலே பிற்போக்கு மாநிலம் நம்ம தான் போல். நம்ம தான் முற்போக்கு முகமூடி போட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பூமர் மாநிலம். இப்போ கூட பாருங்கள், டெல்லியில் மக்கள்லாம் போராடுறாங்க, இளைஞர்கள் போராடுறாங்க. தமிழ்நாடு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸையும் காணும். ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க இளைஞர்கள், அப்படி இப்படின்னு அப்படியே தன்னெழுச்சியாக அப்படியே போராடினாங்க, அதுக்கான கருத்துக்களை தெரிவித்தாங்க, அது இதுன்னு பயங்கரம். ஆனால் இப்போ பார்த்தா அமைதியாக இருக்கலாம். எங்கடா போனீங்க? தமிழ்நாடு என்ன இப்படி மாறிடுச்சு?
ஏன் இப்படி மாறிச்சு? வாட் ஹேப்பன்? இடையில என்ன ஆச்சு? தமிழ்நாடு அறிவார்ந்த மாநிலமாக தானே இருந்துச்சு, ஆக்சுவலாக பகுத்தறிவு மாநிலமாக தானே இருந்துச்சு. இல்லை அது மாதிரி ஒரு மாயையை நமக்குள்ளே உருவாக்கிட்டாங்களா? நம்மளாம் அதை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோமா இவ்வளோ நாளும்? அறிவார்ந்த மாநிலமாக இருந்தாங்களா இல்லையா? என்றைக்குமே இருந்தது இல்லையா? இல்லை இப்போ மாறிட்டாங்களா? இப்படிலாம் நமக்கு பல கேள்விகள் எழும்புதுங்க. இல்லை இப்போ நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோமா? மக்கள்லாம் அறிவாக தான் இருக்காங்க, நம்ம பார்க்குற அந்த சில பேரை வச்சு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணுமா? அப்படி பார்த்தாலும் 34% பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே, அப்போ அது சில பேர் கிடையாது. ஒரு கட்சியால் ஆட்சியவே பிடிக்கிற அளவுக்கு மக்கள் வாக்களிக்கிற லெவலில் அவ்வளோ அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க மக்கள். அங்கே வாக்களித்த மக்கள் எல்லாரையும் சொல்லாதப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லைப்பா நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. ஒருத்தருடைய குணம் என்னன்றதை நம்ம வெளியிலே பார்த்துட்டோம், தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், அவர் என்னெல்லாம் செய்கிறாருன்றதெல்லாம் பார்த்துட்டோம். அதை பார்த்துக்கிட்டு கூட அவருக்கு வாக்களிக்கலாம், அவர்கிட்ட நாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு மக்களுக்கு தோணி அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது வெறும் ஆட்சி மாற்றம், இது வெறும் அரசியல் அப்படின்னு பார்க்க முடியாது. ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எப்படி இருக்கார், எப்படி நடந்துக்கிறாருன்றதையும் பார்த்து தானே மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்களுக்கு அது தெரியும்ல, அந்த கேரக்டரை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்ல, அது எப்படிப்பட்ட கேரக்டர், என்னெல்லாம் செஞ்சுருக்கு, என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதெல்லாம் பார்த்து கூட மக்கள் அதே நபருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த அந்த 34% பேரையும் நம்ம சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது, எப்படி வாக்களிச்சாங்க அப்படின்னு. இதில் வேறு சில பேர் டைலமாவில் வேறு இருந்திருப்பாங்க, அங்கே வாக்களிக்கலாமா அப்படின்னு டைலமாவில் இருந்து வாக்களிச்சிருப்பாங்க பாருங்கள், அவங்களும் நம்ம சேர்த்து தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்குறப்போ ஒரு கணிசமான ஒரு தொகை இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிறப்போ இது ஒரு பகுத்தறிவு மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தவறை உணர்ந்து மக்கள் தங்களை தாங்களே திருத்திக்கிட்டால் இந்த மாநிலம் தப்பிக்கும். இல்லைனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இதெல்லாம் நார்மலாக்கி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், எல்லாம் கடந்து போயிருங்க அப்படின்ற லெவலுக்கு வந்துடும். இனிமேலாம் இந்த விஜய் ரசிகர்கள் இல்லைனா விஜய் ரசிகைகள் அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் கல்யாணமே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு போயிடணும். அதுதான் நார்மல், நியூ நார்மல். நம்மள மாதிரி ஆட்களுக்கு இதுதான் நார்மல். இவங்களெல்லாம் பார்த்தாலே தூரப்போ ஒன்னே தேடி வரல அப்படின்ட்டு தள்ளி போயிடணும். துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்கிற மாதிரி நம்ம இவங்களெல்லாம் கண்டு அப்படியே தூர விலகி போயிடணும். இவங்கெல்லாம் அஃபேரை நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னா அப்போ இவங்களெல்லாம் கண்டுக்காமல் இவங்களெல்லாம் சமூகத்தை விட்டே ஒதுக்கி வைக்கிறத நம்மளாம் நார்மலாக பார்க்கணும். இந்த விஜய் ரசிகர்கள்னு பெருமையாக சொல்லிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இவங்களெல்லாம் சமூகத்தை விட்டே ஒதுக்கி வைக்கிற நிலை உண்டாச்சுன்னு வைங்களேன். அப்போ தான் தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவு மாநிலம், அறிவார்ந்த மாநிலம், முற்போக்கு மாநிலம்னு நம்ம பார்க்க முடியும். ஒரு குற்ற செயல் செஞ்சவன், ஒரு கேவலமான குற்றத்தை செஞ்சவனை நம்ம மக்கள் எப்படி நார்மலாக பார்ப்பாங்களா? ஒரு கேவலமான பிறவி இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டானே அப்படி தானே பார்ப்போம். அவனை எப்படி சமூகத்தில் சேர்த்துப்போமா? அவனை ஒதுக்கி வைக்க தானே பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. அந்த மாதிரி தான் இந்த குரூப்பையும் டீல் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 34% பேரையும் அப்படியே தூக்கி ஓரமாக ஒதுக்கி தான் வைக்கணும். இது நார்மலானாதான் நம்ம தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம்னு சொல்லிக்க முடியும். இல்லையா, இது பிற்போக்கு மாநிலம் தான். இது அறிவார்ந்த மாநிலம்லாம் கிடையாது. இது முற்போக்கு முகமூடியை போர்த்திய ஒரு பூமர் மாநிலம், அவ்வளோதான். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.